அண்மை செய்தி சிபிஎம் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் போட்டியிடக்கூடிய 5 வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. கீழ்வேளூர் தனி தொகுதியில் லதா போட்டியிடுகிறார். கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் வேட்பாளர் சின்னதுரை போட்டியிடுகிறார். பத்மநாபபுரம் தொகுதியில் வேட்பாளராக செல்வசுவாமி போட்டியிடுகிறார். அதேபோல பழனி சட்டமன்ற தொகுதியில் சிபிஎம் சார்பில் திருவொற்றியூர் தொகுதியில் சுந்தரராஜனும் கீழ்வேளூர் தொகுதியில் சின்னதுரையும் போட்டியிடுகிறார்கள். அதேபோல பழனி தொகுதியில் வேட்பாளராக பாண்டி போட்டியிடுகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மேலும் விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் குறிப்பாக வேட்பாளர்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 5 வேட்பாளர்கள் என்பது தொகுதி என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பழனி தொகுதியில் பாண்டி மாநில செயற்குழு உறுப்பினர் போட்டியிடுவதாகவும், கந்தர்வக்கோட்டையை பொறுத்தவரையிலும் சின்னதுரை மாநில உறுப்பினர் போட்டியிடுகிறார். பத்மநாபபுரத்தை பொறுத்தவரையிலும் செல்வசுவாமி கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மாநில குழு உறுப்பினர் ஆகிய போட்டியிடுகிறார்கள். அதே போல திருவொற்றியூரை பொறுத்தவரையிலும் சுந்தரராஜன் மாநில குழு உறுப்பினர், அதே போல கீழ்வேலூரை பொறுத்தவரையிலும் லதா நாகப்பட்டினம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆகிய 5 பேர் திமுக சார்பில் வழங்கப்பட்டிருந்த தொகுதிகள் போட்டியிட இருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தலுக்கான பணிகள் அனைத்தும் தொடர்ச்சியாக திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அனைத்து கூட்டணி கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் என்பது தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பழனி, கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம், திருவொற்றியூர், கீழ்வேலூர் ஆகிய 5 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. செலினா, தற்போது இந்த 5 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் அந்த வலிமை குறித்து சொல்லுங்க. எந்த தொகுதியில் யாருக்கு பலம் இருக்கிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் குறிப்பாக நீண்ட நெடிய பேச்சுவார்த்தை என்பது திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான தொகுதிகள் வேண்டும், அதிலும் கோவை, அதே போல கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர், ஈரோடு ஆகிய தொகுதிகளில் தான் தொகுதிகள் என்பது கூடுதலாக வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ஏனென்றால் ஈரோடு, திருப்பூர், அதே போல கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கேரள எல்லையோர பகுதிகளாக இருக்கும். தங்களுக்கு அங்கு தொகுதிகள் வழங்கினால் தங்களின் வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கும் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் பழனி, கந்தர்வக்கோட்டை, அதே போல பத்மநாபபுரம், திருவொற்றியூர், கீழ்வேலூர் ஆகிய தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னையில் ஒரு தொகுதி வேண்டும் என்பது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளினுடைய கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. புறநகர் சென்னையிலாவது தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் திருவொற்றியூர் தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கந்தர்வக்கோட்டையை பொறுத்தவரையிலும் சுண்டுதுறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில்தான் அவருக்கு அந்த தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பழனி தொகுதியை பொறுத்தவரையிலும் அது கேரள எல்லையோர மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த பழனி தொகுதியில் பாண்டி என்பது போட்டியிட இருக்கிறார். அங்கும் வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவிற்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில்தான் திமுக கூட்டணியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பத்மநாபபுரத்தை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரியில் ஒரு தொகுதி வேண்டும் என்பது அடிப்படையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில்தான் பத்மநாபபுரம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்தது. செல்வசாமி என்பவரை உறுப்பினராக தற்பொழுது வேட்பாளராக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராகவும் அதே போல மாநில குழு உறுப்பினராகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 3 தொகுதிகளுமே ஏற்கனவே காங்கிரஸ் தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தது. இந்நிலையில்தான் தற்பொழுது அந்த பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே கடந்த முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம்தான் இருந்தது. இந்த முறை அவர்களுக்கு மீண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. லதா நாகப்பட்டினம் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.